நார்மலா பண்ற ஒர்க் அவுட்டே ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ற மாரி இருக்கும். இந்த சிச்சுவேஷன கண்டிப்பா எல்லாம் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அது என்ன காரணம், சொல்யூஷன்றத இந்த வீடியோல சொல்றேன். என் பேஜ ஒரு ஃபாலோ பண்ணிட்டு இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. வணக்கம் காய்ஸ், ஸ்க்ராட்ச்ல இருந்து ஆரம்பிக்கிறேன்டா கேலிஸ்தெனிக்ஸ்ன்றதுல இன்னைக்கு நாள் 23. வழக்கம் போல பிரைவசி வேலையெல்லாம் தட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 2 சப்பாத்தியை சாப்பிட்டு காலேஜுக்கு கிளம்பிட்டேன். இன்டர்னல் எக்ஸாம் வேற வந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் போர்ஷனா பட்டு முடிச்சுன்னு வரானுங்க. இது வரைக்கும் படிச்சீங்கன்னா கேட்டீங்கன்னா ஒண்ணுமே இல்ல. மண்டே எழுத போற எக்ஸாமுக்கு என்ன பண்ண போறோம்னு தெரியல. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததும் காரக்குழம்பு கூட 2 முட்டையை வச்சு சாப்பிட்டேன். அப்புறம் கொஞ்ச நேரம் போனை பார்த்துக்கிட்டே அப்படியே பீனட் லோட் பண்ணிட்டு ஒரு 3:30க்கு படுத்தேன். 6 மணிக்கு தான் எந்திரிச்சதும் எடிட்டிங் வேலையெல்லாம் தட்டு ஒர்க் அவுட்ல இறங்கியாச்சு. நார்மலா பண்ற ஒர்க் அவுட் கஷ்டப்பட்டு பண்ற மாதிரி இருக்கிறதுக்கு 2 காரணம் இருக்கு. ஒன்னு, சரியா தூக்கம் இல்லாம மசில் ரெக்கவரி இல்லாம இருக்கும். இன்னொன்னு, ப்ராப்பரான மீல் எடுக்காம எனர்ஜி இல்லாம இருக்கும். மோஸ்டா இந்த 2 ரீசனால தான் ஒர்க் அவுட் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அண்ட் அதுக்கான சொல்யூஷன் அந்த ரீசன்ல இருக்கு. இங்க ஒரு ப்ராப்பரான மீல், 7 to 8 hours தூக்கம், அது கூடவே நல்ல ப்ரோட்டீன் இன்டேக் இருந்தாலே இதெல்லாம் பிரச்சனையே இருக்காது. ஏன் இதை சொல்றேன்னா, இது 2 நாளா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். சரியா தூங்காதனால சோறாகி ரொம்ப புஷ் பண்ண முடியாம போயிடுச்சு. இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஒர்க் அவுட் முடிச்சிட்டேன். அப்புறம் ஃப்ரெஷ் ஆயிட்டு நைட்டி மீல் அடிச்சுட்டு நீ நாளை முடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி கண்டென்ட்ஸ்க்கு என் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாளைக்கு பார்ப்போம். பை பை.